போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக டெல்லியில் வைத்து கைது செய்யப்பட்ட ஜாபர் சாதிக் சென்னை அழைத்து வரப்பட்டு அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாபர் சாதிக்கிற்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். போதைப்பொருள் கடத்தல் வழக்கு தொடர்பாக டெல்லியில் கைது செய்யப்பட்ட ஜாபர் சாதிக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர். தொடர்ந்து என்சிபி மற்றும் என்ஐஏ இது குறித்தாக விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தற்போது ஜாபர் சாதிக்கிற்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் திமுக பிரமுகரும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாபர் சாதிக் கடந்த வாரத்துக்கு முன்பு கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த கைது செய்யப்பட்ட விவகாரத்தை அடுத்து அவரது நண்பரான சதா என்பவரையும் மத்திய போதைப்பொருள் தடுப்புத்துறை போலீசார் கைது செய்து அவரிடம் விசாரணையானது நடத்தப்பட்டது. ஜாபர் சாதிக்கை கைது செய்த போது அவர் ராஜஸ்தானில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். அதனையடுத்து அவரிடம் விசாரணை செய்வதற்காக 7 நாட்கள் டெல்லி நீதிமன்றத்தில் விசாரணைக்காக காவலில் எடுத்து விசாரணை செய்வதற்காக நீதிமன்றத்தில் அனுமதி கோரியிருந்த போது 7 நாட்கள் அனுமதி அளித்திருந்தது. இதனையடுத்து மீண்டும் அவரிடம் விசாரணை தேவைப்படுகிறது, அவரிடம் மீண்டும் ஒரு 3 நாட்கள் தேவைப்படுகிறது என்பது குறித்து நீதிமன்றத்தில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் தெரிவித்ததை அடுத்து மீண்டும் ஒரு 3 நாட்கள் அவரிடம் விசாரணை செய்வதற்காக அனுமதி அளித்தது. இந்த நிலையில் இந்த 10 நாட்கள் விசாரணை முடிந்து இன்று டெல்லி நீதிமன்றத்தில் அவர் ஜாபர் சாதிக் ஆஜர்படுத்தப்பட்டார். அந்த ஆஜர்படுத்தப்பட்ட போது தற்போது டெல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து தற்போது சிறையில் அடைப்பதற்காக ஒரு 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் அங்க இருக்கக்கூடிய டெல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அதன் பின்பு சிறையில் அடைப்பதற்காக 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவிட்டிருக்கிறது. தற்போது இதனையடுத்து ஏற்கனவே அவரிடம் விசாரணை செய்வதற்காக ஏற்கனவே நேற்று கூட அந்த ஜாபர் சாதிக் திமுக பிரமுகரான ஜாபர் சாதிக் நேற்று சென்னை வரவழைத்து அவரிடம் விசாரணையானது நடத்தப்பட்டது. அதில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருந்தது. ஏற்கனவே அவர் மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட நியூசிலாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு அவர் போதைப்பொருள் கடத்தியதாக தெரிய வந்ததை அடுத்து தற்போது இந்த வழக்கு தொடர்பாக மீண்டும் பலர் இதில் இருப்பதாக தெரிய வருகிறது. அவரிடம் விசாரணை செய்வதற்காக சம்மன் அனுப்பப்பட இருப்பதாகவும் மத்திய போதைப்பொருள் தடுப்பு தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அதாவது 10 நாட்கள் விசாரணைக்கு பின்பு தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 14 நாட்கள் நீதிமன்றத்தின் காவலின் அடிப்படையில் தற்போது சிறையில் அடைப்பதற்காக அடுத்த பணிகளில் ஈடுபட்டு வருவதாக மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் தெரிவித்திருக்கிறார். போதைப்பொருள் வழக்கு கடத்தல் தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஜாபர் சாதிக்கிற்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து டெல்லி பாட்டியாளர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது குறித்தான தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி ராகவேந்தர்.